வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 8. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோவும் டிபோவும் பாஸ் மாஸ்டர் கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. டிபோவை வரவேற்க அவனோட தங்கச்சி அவன் வீட்டில் காத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் ஹீரோ அவனோட இறந்து போன அப்பாவுக்கு குட் பை சொல்லிட்டு அவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீட்டை கொளுத்திட்டு சோகமாக நடந்து வர்றதை காட்டியிருந்தாங்க. அடுத்த நாள் கெஃபார் மர்ச்சன்ட் யூனியனில் மிஸ்டர் அபிஸ் ஏதோ ஒன்றை யோசிச்சுட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தார். சப்பா, இது பெரிய பிரச்சனையாகும் போலையே. 100 மேன் கேட்டு ரெய்ட் பண்ண போகிற டேட்டும் நெருங்கிட்டே இருக்குது. இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது? இந்த வாட்டி இந்த மிஷனுக்கு நம்ம மர்ச்சன்ட் யூனியன்லேருந்து சார் ரக்கானை தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. இந்த வாட்டி ஏதாச்சும் நான் தவறு பண்ணனா என்னை பற்றி என்ன நினைப்பாரு? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெய்டு மிஷனுக்கு இருக்கிற 10 மர்ச்சன்ட் யூனியன்ஸும் இன்வால்வ் ஆனது மட்டும் இல்லாமல் கேட்டை அவங்க தான் கிளியர் பண்ணணும்னு குறிக்கோளோடு இருக்காங்க. 100 பேர் கிளியர் பண்ணக்கூடிய கேட்டுன்றதுனால இந்த வாட்டி கண்டிப்பாக எபிக் இல்லைனா அதை விட ரேரான ஐட்டம்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் லெஜெண்டரி ஐட்டம்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அது நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் போல இருக்குது. அதுக்கான காரணம் கோல்டு ரிச் மர்ச்சன்ட் யூனியனை சேர்ந்த 3 நட்டாஷா சிஸ்டர்ஸ்னால தான். அவங்களோட பவர் லெவலுக்கு அவங்க இன்னும் 2 சர்க்கிள் அட்வென்ச்சரர்னு சொன்னால் நம்பவா முடியும்? நம்ம கஃபார் மர்ச்சன்ட் யூனியனில் இருக்கிற 2 சர்க்கிள் அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் அவங்களோட கால் தூசிக்கு தான் சமம். அது எனக்கே தெரியும், கஷ்டகாலம். இதில் என்ன கொடுமைனா கோல்டு ரிச் மர்ச்சன்ட் யூனியன் மட்டும் இல்லை, மீதி இருக்கிற மர்ச்சன்ட் யூனியனை ரெப்ரசன்ட் பண்ணி வரப்போகிற செகண்ட் சர்க்கிள் அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். நம்ம கஃபார் மர்ச்சன்ட் யூனியனை சொல்லவே வேணாம். எப்படி பார்த்தாலும் அவங்கள நம்ம பீட் பண்ணவே முடியாது. ஹீரோவோட டீட்டெயில்ஸை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லையேன்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது மிஸ்டர் அபிஸோட ஆஃபீஸ் கதவை யாரோ திறக்கிறாங்க. அதை பார்த்ததும் யாருடா அது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஆஃபீஸ் கதவை தட்டாமல் திறப்பீங்கன்னு கேட்குறாரு. கதவு முழுசாக திறந்து யார் வராங்கன்றத பார்த்ததும் சார் ரக்கன் நீங்களான்னு ஆச்சரியத்தோடு எந்திரிச்சு நிற்கிறாரு. இவர் தான் கஃபார் மர்ச்சன்ட் யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் சார் ரக்கன். மிஸ்டர் அபிஸை பார்த்து 100 மேன் கேட்டை நம்ம மர்ச்சன்ட் யூனியன்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி கிளியர் பண்ண போகிற அட்வென்ச்சரஸோட டீமை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இன்னும் இல்லைன்னு சொல்கிறாரு. நீ எப்பவும் இப்படி லேட் பண்ண மாட்டியே, புதுசாக சர்க்கிளப்பான அந்த ஸ்லேவை பற்றி என்ன நினைக்கிறன்னு கேட்குறாரு. அந்த எல் போமையை பற்றி கேட்குறீங்களா? அவனை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருக்குது சார். அவன் டேலண்டட் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் கேட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் டைம் அவன் கூட நான் அமுச்சு வச்ச மொத்த பார்ட்டியுமே இறந்துட்டாங்க. அவன் மட்டும் தனியாக வந்தான் உயிரோட. அதான் அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு மிஸ்டர் அபிஸ். அதுக்கு நீயும் உன்னோட சந்தேக புத்தியும், நீ வேணும்னா அவனை திரும்பி டெஸ்ட் பண்ண. அதுக்கு ஏற்ற இடம் ஒன்று இருக்குது, டெஸ்டிங் கிரவுண்டாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீ யோசித்து வச்சுருக்க எல்லா அட்வென்ச்சரர் பார்ட்டியையும் கூப்பிட்ரு, அப்போ தான் நிறைய சாட்சிகள் கிடைக்கும்னு வில்லத்தனமாக ஏதோ பிளான் பண்ணுறாரு மிஸ்டர் ராக்கன். நெக்ஸ்ட் பேனலில் ஹீரோவும் டிபோவும் ஒரு கேட்டை ரெய்டு பண்ணுறதுக்காக வராங்க. அவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த கேட்டு முன்னாடி கேதர் ஆகிருக்கிறத டிபோ பார்க்குறான். அப்பாடா, இந்த வாட்டியாச்சு நம்ம கூட கேட்டுக்குள்ளே நிறைய பேர் வராங்கன்னு டிபோ சந்தோஷப்படுறான். இந்த கேட்டை தான் சார் ராக்கன் டெஸ்டிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணுறாரு போல். அப்போது ஹீரோவை பார்த்து நீங்கள் தான் அந்த 5வது டீமா, 2 பேர், அதுவும் ஸ்லேவாக இருந்தவங்கன்னு இலக்காரமாக ஒருத்தர் கேட்குறாரு. ஹீரோக்கு அங்கே இருக்கிற அட்வென்ச்சரஸை பார்க்கும்போதே தெரியுது, ஹீரோவும் டிபோவும் அவங்க கூட போட்டி போடுறது அங்கே இருக்கிற யாருக்குமே அது பிடிக்கல. அப்போது ஹீரோ யோசிக்கிறான், இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா நம்ம அவங்களோட வெற்றிக்கு தடையாக வருவோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. மாதிரிலாம் இல்லை, அப்படி தான் நினைக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் இப்படி தான் நினைப்பாங்க போல். இங்கே கேதராக இருக்கிற எல்லாரும் மோஸ்ட்லி 1 இல்லைனா 2 சர்க்கிள்ஸ் அட்வென்ச்சரர்ஸ். நான் லாஸ்ட் டைம் ரெய்டு பண்ண பார்ட்டியை விட இவங்க ரொம்ப ஸ்கில்டு, இவங்களுக்கு பெயிட்லாம் தேவைப்படாதுன்னு. அப்போது அங்கே வந்த மிஸ்டர் அபிஸ், எல்லாரும் வந்துட்டிங்களா, நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன், இப்போ நம்ம டெஸ்ட்டை தொடங்க போகிறோம். உங்கள் எபிலிட்டிஸை ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அங்கே இருந்த ஒரு அட்வென்ச்சரர், சான்ஸா, என்ன சான்ஸுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆமாம், 100 மேன் கேட்டை கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறாரு.
என்னது 100 மேன் கேட்டான்னு ஆச்சரியப்படுறாங்க எல்லா அட்வென்ச்சரஸும். அதுக்கு மிஸ்டர் அபிஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெய்டில் கலந்துக்க ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால் எல்லாரும் உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோ, இதுதான் உன்னோட பிளானான்னு யோசிக்கிறான். எல்லா டீமும் கேட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த கேட்டும் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போது அங்கே இருந்த ஒரு டீம் கேப்டன் இன்னொரு கேப்டனை பார்த்து, நம்ம பாஸ் மான்ஸ்டரை ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்று கூடலாம், எல்லாருக்கும் ஓகே தானேன்னு கேட்குறாரு. எல்லா டீமும் ஸ்ப்ளிட் பண்ணி போகலாம், பாஸ் மான்ஸ்டரை எந்த டீம் பார்க்குதோ அவங்க மற்ற டீமுக்கு சிக்னல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவையும் டிபோவையும் யாருமே கண்டுக்கல. நெக்ஸ்ட் பேனலில் ஒரு டீம் கேப்டன் நமக்கு நேரம் இல்லாததுனால கண்ணில் பார்க்குற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்னுருங்கன்னு ஆர்டர் பண்ணுறான். அதுக்கு அவனோட டீமில் இருக்க அட்வென்ச்சரஸ் எல்லாரும் எஸ் சார்னு ஒத்துக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற செடிக்கு நடுவில் ஒரு மான்ஸ்டரை நோட் பண்ணுறான். ச்சே, ஒன்றே ஒன்றா டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி போல்ட் மேஜிக் அட்டாக்கை அந்த மான்ஸ்டர் மேலே யூஸ் பண்ணுறான். என்னடா இது இவ்வளோ போராக இருக்குன்னு திங்க் பண்ணிவிட்டு சீக்கிரம் போய் அந்த மேஜிக் ஸ்டோனை எடுத்துகிட்டு வாங்க, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு ஆர்டர் பண்ணுறான். அப்போது அந்த அட்டாக்லேருந்து வந்த ஸ்மோக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகலைன்னு. அதை பார்த்த அந்த டீம் கேப்டன், என்னது இது இன்னும் உயிரோட இருக்கா, இது எவ்வளோ டஃப்பாக இருந்தால் என்னோட மேஜிக் அட்டாக்கே தாங்கியிருக்கு, இது வேலைக்காகாது, எல்லாரும் அட்டாக் பண்ண தயாராகுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்கள சுற்றி இருந்த செடிகள் எல்லாம் அசையுது. எல்லாரும் பார்த்துன்னு வார்ன் பண்ணுறதுக்குள்ள எல்லா மான்ஸ்டர்ஸும் அவங்கள சுற்றி போட்டுருச்சு. அந்த அட்வென்ச்சரர் டீம் சண்டை போட்டு ஒரு வழியாக எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொன்னுட்டாங்க. யாருக்கும் எதுவும் ஆகலை, ஆனால் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த டீமில் இருந்த ஒரு லேடி அட்வென்ச்சரர் கேப்டனை பார்த்து, சார் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் நார்மல் மான்ஸ்டரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அதுக்கு அந்த கேப்டன் யோசிச்சுட்டு, இந்த போட்டியில் நிறைய மான்ஸ்டர்ஸை கொன்று அதன் மூலமாக ஜெயிக்கிறது கஷ்டம் போல இருக்குது, இப்படியே போச்சுன்னா நமக்கு ஸ்டாமினாவே இல்லாமல் போயிடும். இந்த நிலமையில கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலும் நம்ம மற்ற டீம் கேப்டனோட டிசைட் பண்ணதை தூக்கி போட்டுட்டு டைரக்டாக பாஸ் மான்ஸ்டரை போய் அட்டாக் பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறான். அதே சமயம் ஹீரோவும் அந்த கேப்டன் பக்கத்தில் இருந்து கேட்ட மாதிரி எல்லாரும் இப்படி தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அவன் கூட இருந்த டிபோ மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், சரி இருக்கட்டும், நானும் முதல்ல இருந்தே பார்க்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹெல்ப் பண்ண என்ன இருக்குது, 3 மான்ஸ்டர்ஸ் தானேன்னு சொல்கிறான் ஹீரோ. என்னது 3? சரி இருக்கட்டும், அப்போது நம்ம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற கரெக்டான்னு கேட்குறான் டிபோ. சரியாக சொன்னேன், வா கிளம்பலாம்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது 2 பேரும் கோஆர்டினேஷனே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பாஸ் மான்ஸ்டரை கொள்ளலாம்னு சொல்கிறான் டிபோ. அதே சமயம் இருக்கிற குட்டி மான்ஸ்டர்ஸ்லாம் காலி பண்ணிடலாம்னு ஹீரோவும் சொல்கிறான். டிபோவுக்கு ஒன்றும் புரியாமல், இப்போ தானே டைம் இல்லை பாஸ் மான்ஸ்டரை கொல்லான்னு சொன்னேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நான் என்ன சொன்னேன்னா மற்ற டீம் எல்லாரும் பாஸ் மான்ஸ்டரை கொன்னுடலான்னு தான் யோசிப்பாங்கன்னு, அதனால தான் நம்ம குட்டி மான்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணலான்னு சொல்கிறேன். பாஸ் மான்ஸ்டரை கொல்றது மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழின்னு இல்லை, குட்டி மான்ஸ்டர்ஸை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொல்கிறோமோ அதுவும் முக்கியம்தான். அதுபோக பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய டீம்ஸும் இருக்கிறதுனால அதுக்கான போட்டியும் அதிகம். ஜெயிக்கிறதுக்காக மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. யாரும் கூட இருக்கிற அட்வென்ச்சரரை கொல்ற அளவுக்கு போக மாட்டாங்க, இருந்தாலும் காஷியஸாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறான். அதை கேட்ட டிபோ, இவனுக்கு என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னு மூஞ்சி சொல்லிக்கிறான். அப்போ ஹீரோ, இது எல்லாத்தையும் விட இந்த கேட்டு ரொம்ப ஆபத்தானதுன்னு எனக்கு தோணுது, அதனால தான் ரிஸ்க் வேணான்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறான். அடுத்த பேனலில் நம்ம முதல்ல பார்த்த அந்த அட்வென்ச்சரர் டீமு பாஸ் மான்ஸ்டரை கொல்லான்னு முடிவு பண்ணிட்டு அதை தேடி போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போது அந்த அட்வென்ச்சரர் லேடி, சார் இங்கே பாருங்களேன், எஸ்கேப் கேட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த டீம் கேப்டன், நான் இதை இப்போவே தேடணும்னு முடிவு பண்ணல, இருந்தாலும் நல்லதுக்கு தான், இங்கேருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ மார்க் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் நம்ம இந்த கேட்டை கிளியர் பண்ணதும் திரும்பி இந்த இடத்துக்கு வர ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறான். அந்த சமயம் அந்த டீமில் இருந்த ஒரு அட்வென்ச்சரர் சம்மந்தமே இல்லாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட அந்த கேப்டன்,
டேய் நீ ஏன்டா இவ்வளோ சத்தமாக சிரிக்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதை பொருட்டா கூட மதிக்காம இன்னும் சத்தம் போட்டு கண்டு மேனிக்கு சிரிக்கிறான் அந்த அட்வென்ச்சரர். டேய் நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா, நிறுத்துடா, உன்னோட சத்தத்துக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளை சூழ்ந்துரும்னு சொல்லிட்டு அவனை தடுக்க பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த அட்வென்ச்சரர் அவனோட கண்ட்ரோல் இல்லாமே சிரிக்கிறான்னு. அதே சமயம் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகிற அந்த கேப்டன், இது என்ன விஷமான்னு சொல்லிட்டு உடனே அவனோட மூக்கை மூடிக்கிறான். நான் மட்டுமாவது எப்படியாச்சும் இந்த கேட்லேருந்து தப்பிச்சிடணும்னு திங்க் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச எஸ்கேப் கேட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் அவன் பின்னாடி ஏதோ ஒரு மஷ்ரூம் மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இதுதான் இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர் போல இருக்கு. அதனோட உடம்புல இருந்து ஒரு விதமான கேஸ் வர்றத காட்டுறாங்க. அது லாஃபிங் கேஸ் போல இருக்கு. அதை பார்க்குற அந்த கேப்டன் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பாயிண்டில் தப்பிக்கணுன்றது கூட மறந்து கண்ட்ரோலே இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கான். இதோட சாப்டர் 8 முடிவடைகிறது. இந்த வித்தியாசமான மான்ஸ்டரை ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரியல. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆவலாக இருக்கீங்களா? மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.